மெசியாவின் ஊழியர்கள் ஆலயமே உன்னில் தங்கிட நானும் வந்தேன். நிம்மதியே உந்தன் சந்நிதியே உன்னில் ஆறுதல் தேடி வந்தேன். ஆண்டவனே எந்த ஆலயமே உன்னில் தங்கிட நானும் வந்தேன். நிம்மதியே உந்தன் சந்நிதியே உன்னில் ஆறுதல் தேடி வந்தேன். சுமைகள் சுமந்து சோர்ந்த மனதை வாவென்றழைத்த தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பான இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இந்த நாளிலே உம்முடைய பரிசுத்தமான ஆலயத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து சிந்திக்க அழைக்கிறீர். ஆலயத்திலே நீர் எங்களுக்கு போதிக்கிறீர். ஆலயத்திலே தந்தை கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர். தந்தை கடவுளோடு அங்கே தங்கி இருக்கிறீர். மகன் என்ற முறையில இப்படி செய்வதன் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அதையே நீர் கற்பிக்கிறீர். அன்பின் கடவுளே, நாங்கள் ஆலயத்திலே பல சமயங்களிலே அவசங்கையாக நடந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் விருப்பம் போல பேசிக்கொண்டு இருக்கிறோம். பல காரியங்களை நினைத்து நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம். அங்கே நீர் போதித்து கொண்டிருக்கிறீர், ஆனால் நாங்கள் எங்கள் நண்பர்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறோம். செல்போன் வழியாக தகப்பனே பல்வேறு தேவையற்ற காரியங்களிலே நாங்கள் பேசிக்கொண்டு நேரத்தை கழிக்கின்றோம். அப்பா, உம்முடைய ஆலயம் எவ்வளவு புனிதமானது! உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே எவ்வளவு அக்கறையோடு எங்களை வழிநடத்தும்படி போதிக்கிறீர். அதையெல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு நல்ல அறிவை தாரும் ஆண்டவரே. உயிருள்ள ஆண்டவரும் உமது சொந்த மகனுமாகிய எங்கள் மீட்பர் இயேசுவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 19ஆம் அதிகாரம் 45வது வசனம். இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தியிலேயே நாம் வாசிக்கிறோம். 19வது அதிகாரம் 47வது வசனம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் நாள்தோறும் ஆலயத்திலே போதித்துக் கொண்டிருந்தேன். அன்பானவர்களே, ஆலயம் கடவுள் நமக்கு போதிக்கின்ற இடம். அது ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்பதின் வழியாக இருக்கலாம், அல்லது அங்கே குருக்கள், ஆண்டவருடைய ஊழியர்கள் நமக்கு நேரடியாக போதிப்பதாக இருக்கலாம், மறைநூலை விளக்குவதாக இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். ஆண்டவர் போதிக்கும் பொழுது நாம் நம்முடைய மனதை வேறெங்கெங்கெல்லாம் நாம் செலுத்த முடியுமா? செலுத்தலாமா? அதே போல அன்பானவர்களே, எசாயா புத்தகத்திலே வாசிக்கிறோம். 56:7 சொல்லுகிறது, கடவுள் சொல்லுகிறார், என்னுடைய வீடு எல்லா இனத்தாருக்கும் ஜெப வீடு. நாம் ஜெபிப்பதற்குத்தான் அந்த இடத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது அவருடைய வீடு. அது நாம் அங்கே சென்று கடவுளிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு, கடவுளோடு பேசுவதற்கு, கடவுள் நமக்கு சொல்லுவதை கேட்பதற்கு. அப்படிப்பட்ட இடத்துல நாம் செல்போன் வைத்து மற்றவர்கள் யார் யாரோடோ பேசிக் கொண்டிருக்கிறோமே, செல்போன் வழியாக நாம் SMS செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறோமே, இவைகளெல்லாம் கடவுளுக்கு அவமதிப்பு இல்லையா? கோவிலை கோவிலாக பயன்படுத்த வேண்டும். கோவிலுக்குள் நாம் காலணிகள் அணிந்து கொண்டு வருகிறோமே, நம்முடைய வீட்டிற்குள் அணிந்து வருகிறோமா? நம்முடைய வீட்டிற்குள் காலணிகளை அணிந்து கொண்டு வருகிறோமா? ஆனால் கடவுளுடைய வீட்டிற்குள்ளே. God bless you. Praise Him.